பெந்தைக்கோஸ்தே நாள் வருவதற்கு முன்பாக இந்த சீஷர்களுடைய சூழ்நிலைகள், அவர்கள் இருந்த நிலைமைகள் வேறு. பயந்தவர்களாய், கலங்கினவர்களாய், எதிர்த்து நிற்க முடியாதவர்களாய், பின்வாங்கி போகிறவர்களாய், மற்றவருடைய பார்வையில் அலட்சியமாய் எண்ணப்படுகிறவர்களாய், அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களாய், மறுதலிக்கிறவர்களாய், ஆண்டவரை விட்டு வெகு தூரம் போகிறவர்களாய் இருந்த மனிதர்களுடைய வாழ்க்கையை பெந்தைக்கோஸ்தே நாள் அப்படியே மாற்றி போட்டது. ஆமென். ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அபிஷேகத்துக்கு முன், அபிஷேகத்துக்கு பின் என்று சொல்லி 2 வகையான காலகட்டங்கள் உண்டு. இந்த அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலே, மேல் வீட்டறையிலே கூடியிருந்த 120 பேருடைய வாழ்க்கையில் அபிஷேகத்திற்கு முன் அவருடைய வாழ்க்கையில் இருந்த அனுபவங்களும், அபிஷேகத்துக்கு பின் அவருடைய வாழ்க்கையிலே இருந்த காரியங்களும் தான் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆமென். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் மறுதலிக்கிறவர்களாக இருந்திருக்கலாம், ஆண்டவரை விட்டு தூரம் போகிறவர்களாக இருந்திருக்கலாம், ஆண்டவரை விட்டு வெகு தூரம் பயணிக்கிறவர்களாக இருந்திருக்கலாம், நம்மோடு கூட அநேகரை ஆண்டவரை விட்டு திசை திருப்புகிற அந்த ஒரு மகத்தான ஊழியத்தை செய்கிறவர்களாக இருந்திருக்கலாம். ஆமென். அல்லேலூயா. ஆனால் அபிஷேகத்துக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது, ஒரு பெரிய உருமாற்றம் நடக்கிறது. உருவ மாற்றம் அல்ல. அபிஷேகத்துக்கு முன் ஷெரின் இப்படிதான், அபிஷேகத்துக்கு பின் உருவம் மாறல, ஆனால் உள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அபிஷேக மாற்றங்களை கொண்டு வருகிறது. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு, ஒரு மனிதனை தேவனுடைய வல்லமை சந்திக்கும் போது என்ன நடக்கும். ஒரு மனிதனை தேவனுடைய வல்லமை சந்திக்கும் போது என்ன நடக்கும்? When God's power flows to a man, what will happen? ஒரு மனுஷனுக்குள்ளால தேவனுடைய வல்லமை பிரவேசிக்கும் போது, ஒரு மனுஷனுக்குள்ளால தேவனுடைய வல்லமையை அவன் அனுபவிக்கும் போது, ஒரு மனுஷனுடைய சரீரத்திலேயோ, அவனுடைய குடும்பத்திலேயோ, அவனுடைய வாழ்க்கையிலேயோ தேவனுடைய வல்லமை அவனை ஆட்கொள்ளும் போது நடக்கிற சில காரியங்களை உங்களோடு கூட நான் பேசி, இன்றைக்கும் நமக்கு முன்பாக இருக்கிற சொற்ப நேரத்திலே தேவனுடைய வல்லமை நம்மை சந்திக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரமிக்கத்தக்க மாற்றங்களை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் பேச்சு பொருளாய் மாறினான். ஆமென். இதுவரைக்கும் அவனை கண்டிக்காத கூட்டங்கள், இதுவரைக்கும் அவனை குறித்து கரிசனையற்றவர்கள், இதுவரைக்கும் அவனை குறித்து பேசு பொருளாய் எண்ணாதவர்கள் எல்லாம் இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டதை கண்டு அவன் சில நிமிடங்கள், சில நிமிஷங்கள், சில நாள் அவன் பேச்சு பொருளாய் மாறினான். அல்லேலூயா. ஒன்று, தேவனுடைய வல்லமை ஒரு மனிதனை சந்திக்கும் போது, வேதத்திலே இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது 2வது வசனத்திலே, அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். அவனை குறித்த ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். இப்ப என்னை குறித்து யாராகிலும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால், இவர் இன்னாருடைய மகன், இந்த போதகருடைய மகனாய் இந்த பட்டணத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுப்பாங்க. இவர் இந்த பெயர், இவர் இந்த ஊரை சார்ந்தவர், இவர் இப்படிப்பட்ட தேசத்தில், இப்படிப்பட்ட பட்டணத்தில் இத்தனை ஆண்டுகளாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு பிரீஃபான ஒரு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். வேதத்திலே அநேகரை ஆண்டவர் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இந்த வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் அநேகருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனை கொடுத்திருக்கிறார். ஆனா இங்கே இந்த மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிற அந்த அறிமுகத்தை பாருங்கள். தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன். நோ நேம். அவனுக்கு பெயர் சொல்லப்படவில்லை, ஆனால் அவனுடைய சூழ்நிலைகள் இங்கே விவரிக்கப்படுகிறது. அவனுடைய பெயர் இங்கே உச்சரிக்கப்படவில்லை, ஆனால் அவனுடைய சூழ்நிலைகள் இங்கே மேற்கோள் காட்டப்படுகிறது. அப்ப அவனுடைய சூழ்நிலையில் ஒரு மாற்றம். முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், இன்னைக்கு தேவனுடைய வல்லமை உங்களை சந்திக்கும் போது முதலாவது, there will be a change in your situation. உங்க சூழ்நிலையில ஒரு மாற்றத்தை தருவார். அல்லேலூயா. இவனுடைய சூழ்நிலை என்ன? 10 மாதங்கள் என் தாய்க்கு நான் பாரமாயிருந்தேன், அதன் பிறகு நான் யாருக்கும் பாரமாய் இருப்பதில்லை என்று என் மனதிற்குள் எண்ணினேன். ஆனால் 40 ஆண்டு காலமாய் நான் எல்லாருக்கும் பாரமாய் இருக்கிறேன்.
இன்னைக்கு ஆண்டவர் நான் இப்படி எழுதி வச்சிருக்கிறேன், இந்த அதிகாலை நேரத்தில் ஆவியானவர் என்னோடு கூட இடைப்பட்ட காரியங்கள், நீ யாருக்கும் பாரமாய் இருப்பதில்லை. பக்கத்தில் பாசம், நீ யாருக்கும் பாரமாய் இருப்பதில்லை. நான் பாரமா இருப்பேனோ, இத்தனை வருஷமா இவங்களுக்கு பாரமா இருக்கிறேனே, இந்த குடும்பத்துக்கு பாரமா இருக்கிறேனே, இந்த குடும்பத்துல நான் ஒரு பாரமா எண்ணப்படுகிறேனே, இன்னைக்கு ஆண்டோடைய மனுஷனா சொல்றேன், நீங்கள் யாருக்கும் பாரமா இருப்பதில்லை. நீங்களும் நானும் நம்முடைய குடும்பங்களுக்கு, நம்முடைய தேசங்களுக்கு பாரமாய் இருப்பதில்லை. மாறாக நம்மை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. 40 வருஷங்கள் இவன் மற்றவர்களுக்கு பாரமாய் இருக்கிறான். தாயின் கருவில் இருக்கும் போது தாய்க்கு பாரமாய் இருந்தான். இப்ப வெளியே வந்ததுக்கு பிறகு அவனை சூழ்ந்திருக்கிற மனிதர்களுக்கு பாரமாய் இருக்கிறான். 40 வருஷங்களாய் அவன் மற்றவர்களால் சுமக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை. இவனை சுமந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் அவனை சந்தோஷத்தோடு சுமந்திருப்பார்களா என்றால் நமக்கு தெரியாது. ஒருவேளை வேதனையோடு சுமந்திருக்கலாம், வேற வழி இல்லாமல் சுமந்திருக்கலாம், அல்லாவிட்டால் அவன் சுமப்பதற்கு ஏதாகிலும் அவனுக்கு கொடுத்திருக்கலாம். ஒரு டீல் அவங்களுக்குள்ளாக நடந்திருக்கலாம். நான் பிச்சை கேட்டு எனக்கு வர்ற பணத்தில் நான் உனக்கு இவ்வளவு ஷேர் தரேன், என்னை டெய்லி என்னை சுமந்துரு. இட்ஸ் நாட் ஈஸி. 40 ஆண்டுகள், ஒரு வருஷத்துக்கு 365 நாள் அப்படின்னா 40 வருஷத்துக்கு எத்தனை நாள்? சரி, மெதுவாக நீங்கள் போய் கால்குலேட்டரோ அபாக்கஸோ ஏதோ வச்சு என்னத்தையாவது பண்ணி எடுத்து எனக்கு சொல்லுங்கள், எனக்கு ஆன்சர் அனுப்புங்க, நான் போகிறேன், கடந்து போகிறேன். அப்போ இத்தனை நாட்கள் அந்த குடும்பத்துக்கு அவன் பாரம், இத்தனை நாட்கள் அந்த ஜனத்துக்கு அவன் பாரம், இத்தனை நாட்கள் அவனை சுமந்தவர்களுக்கு அவன் பாரமாயிருக்கிறான். ஆனால் என்றைக்கு தேவனுடைய வல்லமை அவனை சந்தித்ததோ, என்றைக்கு தேவனுடைய வல்லமை அவனுடைய சரீரத்துக்குள் ஊடுருவினதோ, என்றைக்கு தேவனுடைய வல்லமை அவன் வாழ்க்கையில் உணர ஆரம்பித்தானோ, அந்த சனப்பொதிலே, அந்த நிமிஷத்திலே அவன் மற்றவர்களுக்கு பாரமாய் இருக்கவில்லை, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறி போனான். இந்த காலை நேரத்திலே பரிசுத்த ஆவியானவர் சபையோடு கூட, இந்த நேரலையில் இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிற காரியம், நீ யாருக்கும் பாரமாய் இருப்பதில்லை, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் உன்னை மாற்றும்படிக்கு இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உன்னை சந்திக்க போகிறது. ஆமென். வயது முதிர்ந்தவர்கள், ஒருவேளை நீங்கள் குடும்பத்துக்கு பாரமாய் இருக்கிறீர்களோ என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் யாருக்கும் பாரமாய் இருப்பதில்லை. நீங்கள் தேவனுடைய நாமத்தினால் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உங்களை சந்திக்கும். ஹல்லேலூயா. இவனுடைய வாழ்க்கை பாரமான ஒரு அனுபவம், தன்னை குறித்து ஒரு பாரம், தான் மற்றவர்களுக்கு பாரமாய் இருக்கிறோமே என்கிற ஒரு அனுபவம். ஆனால் அந்த வல்லமை சந்தித்த போது அந்த நிமிஷத்தில் அது மாறினது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க யாருக்கும் பாரமா இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.